சார் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க சார். இந்த டேப்லெட்டை நேற்று பத்தேரியில வாங்கலாங்களாமா. இந்த மந்த் வந்து இது எக்ஸ்பைரி டேட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் 4 days இருக்கனால குடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட்ல அவங்க கேட்குறாங்க. இந்த மாசத்துல எக்ஸ்பைரி ஆகுற மாதிரி இருந்துருச்சுன்னா அது இந்த மாசம் ஃபுல்லாவே யூஸ் பண்ணலான்னு தான் அதோட அர்த்தம். அடுத்த மாசத்துல இப்ப மார்ச் மாசத்துல அந்த மருந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மருந்துல வந்து பிப்ரவரி 2026 போட்டிருக்குதுன்னா இந்த பிப்ரவரி 2026 28ஆம் தேதி வரைக்கும் இந்த மருந்து யூஸ் பண்ணலாம். மார்ச் 1ஆம் தேதியில இது யூஸ் பண்ணிருச்சுன்னா இதோட பொட்டன்சி வந்துட்டு அதோட பவர் வந்துட்டு கம்மியாகும். சரிங்களா? ஆனா எந்த மருந்துமே வந்துட்டு நார்மலி வந்து எல்லா பார்மசியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்மசியா இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரியில வந்து பிப்ரவரியில எக்ஸ்பைரி ஆக போற மருந்து ஜனவரியில வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிப்ரவரி மந்த்ல இருக்கிறது எதுவுமே நம்ம செயில் பண்ண மாட்டோம். செயில் பண்றதுல தப்பு எதுவுமே இல்ல. மார்ச்ல செயில் பண்ணும்போது அதுல தப்பு இருக்கிறது. அது சாப்பிடவும் கூடாது. நான் பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் இது செயில் பண்ணலாம். ஆனா இதோட பவர் கம்மியாகும் என்ன ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலா இது வந்து செயில் பண்ண மாட்டாங்க. ஜனவரியிலே வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இப்போ ப்ரெஷரு அல்லாட்டி சுகரு அல்ல ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி நம்ம ரெகுலரா எடுக்கிற மருந்து எப்பவுமே வாங்குற மாதிரி இருந்துருச்சுன்னா அதுல எக்ஸ்பைரி டேட் வந்து நல்லா பாருங்க. அது வந்து லாங் எக்ஸ்பைரியா இருந்தா வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு அந்த மெடிசினோட கரெக்ட் பவர் நமக்கு கிடைக்கும். அப்படி இருந்தாதான் நம்மளோட நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும். நார்மலி வந்து ஆன்டிபயோட்டிக், இன்சுலின் அந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்புல வர்றதுக்கு காரணமாகும். ஆனா மத்த மருந்துகள் எல்லாம் இந்த வைட்டமின் டேப்லெட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகி 1-2 நாள் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனாலும் அதோட பவர் நம்ம எதுக்காக அந்த மெடிசின் எடுத்தோம் அது அந்த பவர் நமக்கு கிடைக்காது. எப்பவுமே வந்து மருந்துல எக்ஸ்பைரி எங்க வாங்குற மாதிரி இருந்துருச்சுனாலும் வாங்குங்க, பில்ல செக் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு அந்த மருந்து ஸ்டோர் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்டோர் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைக்காத இடத்துல டைரக்டா வந்து சன்லைட் இல்லாத இடத்துல இப்போ ஒரு சிலவங்க எல்லாம் வந்து வண்டியோட டேஷ்போர்ட்ல எல்லாம் வந்து டேப்லெட் வைப்பாங்க ரெகுலரா எடுக்கிறவங்க. அப்படி எல்லாம் செய்யாம டைரக்ட் சன்லைட் இருக்காத இடத்துல, ஏன்னா டைரக்ட் சன்லைட் கிடைச்சாலும் அதோட அந்த பொட்டன்சி வந்துட்டு கம்மியாகும், அதோட பவர் வந்துட்டு கம்மியாகும். அதனால அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு மெடிசின்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க.